ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் மதிய வணக்கம். இன்றைக்கி வீட்டில் மதியம் சாம்பார் தாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், ஒரு வெண்டைக்காய் அதை போட்டு தாங்க சாம்பார் வைக்கிறோம். என்ன புதுசாக சாம்பார் வைக்கிறீங்களா அப்படி பெருமையாக பேசுகிறீங்கன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கல்யாண வீட்டில் இந்த மாதிரி சாம்பார் வைப்பாங்க. இது அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இது சூப்பராக இருக்கும். இது எங்கள் ஊரில் எடப்பாடி சைடு இந்த மாதிரி தான் வைப்பாங்க. அரைச்சி வைக்கணும் இந்த சாம்பார். பருப்பு நம்ம ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு கொஞ்சோண்டு வெங்காயம் வச்சா போதுங்க. வெங்காயம், பூண்டு, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, ஜீரகம், பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுக்கணுங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூள் அது போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கணுங்க. அதை நம்ம மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி எடுத்து வந்து வச்சுக்கணும். கொஞ்சோண்டு புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. கொஞ்சமாக போதும். ரொம்ப ஒரு லெமன் சைஸ் கூட தேவையில்லை, நெல்லிக்காய் சைஸ் இருந்தாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறமேட்டுக்கு அந்த பருப்பு வேக வச்சுருக்கோங்கள நம்ம, அது வந்து ஒரு நம்ம எந்த குண்டாவில் வைக்கிறோமோ அந்த குண்டாவில் ஊற்றி இதை அரைச்சி வச்சதும் நம்ம அதையே எல்லாம் கலந்து, அப்புறமா புளி நம்ம தேவையான அளவு முன்னே சொல்லிட்டோங்களா, அது ஊற்றிக்கணும். அது ஊற்றிட்டு எல்லாம் கரைச்சி கூட்டி வைக்கணும். குழம்பு கூட்டி வச்சுட்டு அப்புறமா நம்ம காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோங்களா, அந்த காயெல்லாம் போடணும். காய் போட்டு மறுக்கா லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு, சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு அரைச்சி கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு கடைசியாக நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கணும். தாளித்தா இறக்குற ஸ்டேஜுக்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவி விட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. சாம்பார் செம்மையாக இருக்குன்னு. இது எப்போயோ ஒரு நாள் தான் செய்வேன். அம்மா வீட்டில் செய்வாங்க. இப்போ எங்கேங்க அந்த மாதிரி யாரும் சாம்பார் வைக்கிறதில்ல. இங்கே பருப்பு வேக வச்சு கடைஞ்சி அது காய் போட்டு வதக்கி சாம்பார் வச்சிடுறாங்க. அதுதானே ஈஸிங்க குக்கரில் வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி வச்சா கொஞ்சம் டைமு ஒரு 5 நிமிஷம் சேர்த்து எடுக்கும், அவ்வளோதான். இருந்தாலும் குழம்பு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படியே கூட முட்டைகோஸ் பொரியலுங்க. அது நான் வீடியோ எடுக்கலை. முட்டைகோஸ் பொரியல் வச்சு சாம்பார் வச்சு சாப்பாடு வந்துடுச்சு, விசில் வந்துடுச்சு. சாப்பாடு சாம்பார் அவ்வளோதான், ரெடியாக போகுது. வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்கும். நன்றி.